சாலமோனிலும் பெரியவர் இயேசு. அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். சாலமோனோட பெரிய ஆள் யாரு? நீங்க தான். இப்ப நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்ம சாதாரணமா சரி தாழ்மையா இருந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க யாரு? சர்வத்தையும் படைத்த அந்த தெய்வம், வானத்தையும் பூமியும் கிரகங்களையும் இவ்வளோ பெரிய மெஜஸ்டிக்கா இருக்கிற இது எல்லாத்தையும் படைத்தா இருப்பாருங்க. அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்மளுக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவ சுவிசேஷமே நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது என்னதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குது, என்னெல்லாம் பெற்றுக்கிறோம் என்கிற அந்த காரியத்தை குறித்து தான். கல்வாரி சிலுவையில் இயேசு அவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் ஒரு சில மணி நேரங்கள் இயேசு தொங்கினார். ஆனால் ஒவ்வொரு காரியமும் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரி, அங்க சிலுவையில நடந்த ஒவ்வொரு காரியமும் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுது. இயேசு கல்வாரி சிலுவையில மரிச்சு உயிரோடு எழுந்து அதுக்கப்புறம் சிங்காசனத்துல போய் உட்கார்றாரு. அதை தான் பவுல் நிருபங்கள்ல எழுதுறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு பிறந்தது, வாழ்ந்தது, மரிச்சது, அப்புறமா உயிரோடு எழுந்து பரமேறினது, அதோட நிப்பாட்டிடுது. அப்போஸ்தலர்ல சீஷர்கள்லாம் ஊழியம் பண்றது, அற்புதங்கள் நடக்கிறது, அதெல்லாம் இருக்கு. நிருபங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா எபேசியர், ரோமர், கலாத்தியர், கொரிந்தியர், தெசலோனிக்கேயர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லாக்கியங்களெல்லாம் எழுது. அதனால அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து தான் நம்ம எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பழைய பாட்டுகள் இருக்கிறது, முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல இருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நம்மளோட தான் மாறி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் 4:13 உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்துச்சு, ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது, யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருது. பல வாக்குத்தத்தங்கள் இந்த தேவனுடைய மனிதர்களுக்கு வருது அந்த காலத்துல. இது எல்லாமே வெறுமனே அவங்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை கிடையாது, அவங்களுக்கு மட்டும் கூறப்பட்டது. ஆபிரகாமுக்கு நீ பெருக பண்ணுவேன், உன்னை உயர்ந்திருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பார்னு சொல்லி ஆபிரகாம் செத்த உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கும் வேலை செய்கிறது. வர வர விருத்தடைந்து மகா பெரியவனாகிறாரு ஈசாக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கும் வேலை செய்து, ஈசாக்குன்னு தனி ஆசீர்வாதம் இருக்குது, அதுல ரொம்ப பெருசா இருக்கு. அடுத்து யாக்கோபு வரும்போது ஈசாக்கோட முடியல, திருப்பி யாக்கோபுக்கும் அந்த ஆசீர்வாதம், யாரு? தாத்தா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேலை செய்து, அப்பா ஈசாக்குடைய ஆசீர்வாதம் வேலை செய்து, யாக்கோபுக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. எப்படி? 2 பரிவாரங்களா இருக்குது, ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, பிள்ளைகள், 12 பிள்ளைகள். பாத்தீங்கன்னா அவங்க தேசமாய் மாறி விடுகிறார்கள். இஸ்ரவேல்னு இன்னைக்கு தேசம் இருக்குல்ல, அந்த தேசத்தின் தகப்பன் யாரு? யாக்கோப். அப்புறம் அந்த இஸ்ரவேல் மக்கள் வம்சமாக யூதர்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க. இப்ப அதோடையும் முடியல, இயேசுவின் மூலமாக நம்ம எல்லாரும் என்னமாயிட்டோம்? இப்போ ஆபிரகாமின் சந்ததியில வந்துட்டோம். இப்ப வேதத்துல எங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு போட்டிருக்குதோ, ஆதியாகமத்துல எல்லாம் இருக்குது, ஈசாக்குக்கு சொல்லி இருக்குதோ, யாக்கோபுக்கு சொல்லி இருக்குதோ, அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? எல்லாம் சொந்தம். எனக்கு சொந்தம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு சொந்தம். ஆமா, என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். இல்லாட்டி நம்ம ஏன் அதை உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும்? சொல்லுங்க. நீங்களும் காலையில கிளம்பி பஸ்ஸு எல்லாம் பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி எல்லாம் கிளம்பி ஆபிரகாம் நல்லா இருந்தாராமா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரான்னா அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப எனக்கு ஏதாவது சொல்லுங்க. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம்னாலே எதை பார்த்துடுறோம்? நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துடுறோம். ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அந்த படம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து யாரு அப்படி இருக்க போறா? யார் அப்படி இருக்க போறா? நான் தான் அப்படி இருக்க போறேன். அப்போ இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு சொந்தமாகிறது. கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த பூமியில சாபமா ஒண்ணு இருக்குது பாருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு நல்லது செய்யணும்னு போனீங்கன்னா அது செய்ய முடியாது. செய்ய விட்டுருவாங்களா? ஊர் உலகத்துல அதெல்லாம் செய்யவே விட மாட்டாங்க. 4 பேர் எதிர்ப்பாங்க, 40 பேர் குறை சொல்லுவாங்க, 400 பேர் இவன் சரியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எது? ஒரு நல்ல விஷயத்த நீங்க செய்யணும்னு எந்திரிச்சிங்கன்னா. ஏன்னா இந்த உலகம் வந்து எப்படி ஒரு சிஸ்டம்ல இருக்கு, ஒரு பேட் சிஸ்டம்ல இருக்குது. பிசாசு வந்து என்ன பண்றான், அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்றான், அவன் செய்யறான். அதை யாரு ஃபர்ஸ்ட் விட்டதுன்னா ஆதாம் தான். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, பிசாசு திருட்டுத்தனமா வாங்கிட்டான். ஆனா கல்வாரி சிலுவையில இயேசு அதை எடுத்தார், அந்த அதிகாரத்தை எடுத்து திருப்பி மனிதர்களாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அவன் இஷ்டத்துக்கு விளையாட முடியாது. புரியுதுங்களா? பிசாசு வந்து இந்த உலகத்தின் அதிபதிலாம் இருக்குதுதான், கரெக்ட் தான். அவன் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன வேணா இஷ்டமா செய்யலாம். உலகத்துல நாசத்தையும் மோசத்தையும் சாபத்தை அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு அவன் கொடுக்க முடியுமா சாபத்தை? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதுக்கு அஸ்திபாரமா இருக்குன்னா, கலாத்தியர் 3:13 என்ன போட்டிருக்குது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம இதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேல இப்ப என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் சொல்லலாமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் நம்ம சத்தமா சொல்ல போறோம். 3 வாட்டி சொல்ல போறோம். சரிங்களா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? 3 வாட்டி சொல்ல போறோம். யாரை பத்தி சொல்ல போறோம்? என்னை பத்தி தான். என்னை பத்தி நான் சொல்ல போறேன். இப்ப சொல்லும் போதே என்ன நம்மளுக்கு யோசனை வரும்னா, அது சரியில்லையே, இது சரியில்லையே, அது அப்படி இருக்கே, இது எப்படி இருக்கே. அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்க ஹைட்டு வெயிட் அதெல்லாம் நாங்க கேட்கவே வரல. இங்க டைரக்டா நான் பேசுறது என்னன்னா, நீங்க யாரு, சிலுவையில என்ன நடந்துச்சு அதுதான் சொல்றேன். சொல்லமா? சேர்ந்து எல்லாம் சொல்லுவோமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்க ஆசீர்வதிக்கப்பட்டனா, நான் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையிலே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன். சாபம் வர்றதுக்கு முன்னாடியே என் மேல என்னத்தை தீர்மானிச்சுட்டாங்க? ஆசீர்வாதத்தை தீர்மானிச்சுட்டாங்க. இப்போ வேலை என்னன்னா, சரி அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், அப்புறம் ஏன் இப்படி இருக்கு? அதுதான் அடுத்த கேள்வி நம்மளுக்கு இல்ல. சரிங்க, நீங்க சொல்றத நான் சொல்லிட்டேன், ஓகே. இப்போ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, என்னுடைய பங்குன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு ஆண்டவர். இப்போ அவர் மாட்டும் செய்யறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் ரோபோட்டா மாறிடுவோம். இப்ப பாருங்க, ஃபேனு வந்து அதுவா யோசிச்சா சுத்துது? சொல்லுங்க. அவருக்கு குளிர் தான், கொஞ்சம் கம்மியா சுத்துவோம்னு சுத்துமா? அதெல்லாம் சுத்தாது. சுவிட்சை போட்டா சுத்தும், அவ்வளவுதான். சுவிட்ச் போட்டா லைட் எரியும். இங்க இருக்கிற நம்ம படைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது? அது வந்து எப்படி உருவாக்கப்பட்டதோ அதன்படி செய்யும். ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது, அங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியா இருக்குதான், நம்ம கம்மியா பேசுவோம்னு சொல்லுமா? அது எல்லாருக்கும் அப்படிதான், அது பாட்டுக்கு பேசும், சவுண்ட் வரும். எல்லா படைப்புகளும் உணர்ந்து தீர்மானித்து இல்ல நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே செய்யாது. சூரியன் சொல்லுமா டயர்டா இருக்குது, டெய்லி காலையில வந்து அப்படி சொல்லுமா? அதெல்லாம் சொல்லாது, அது பாட்டுக்கு வரும். ஆனா மனுஷனாகிய நான் மட்டும்தான் கடவுளே நினைச்சா கூட தேவையே இல்லைன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? உங்களை ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, அவரை போலவே படைத்திருக்கிறார். படைச்சிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, தீர்மானிக்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் சாபத்துல இருக்க மாட்டேன், நான் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். யாருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறா? நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இப்போ வேதத்துல சொல்லுது, நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன்.
ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு நான் பலனை கொடுப்பேன் எல்லாம் சொல்றார். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்? அதனால காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறேன். வேலைக்கு போயிட்டு நான் எதை நம்புறேன்? ஆசீர்வாதத்தை நம்புறேன். வெறும் சம்பளத்தை நம்பணும்னா முடிஞ்சது கதை. இவன் கொடுக்குற சம்பளத்தை வச்சு நம்ம என்னைக்கு வீடை கட்டுறது, என்னைக்கு நம்ம பொருளை வாங்குறது? அதெல்லாம் வேணாம். அந்த வேலையில இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதை நம்புறோம். அந்த வேலையில இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா அபண்டன்ஸா, ஏராளமா தாராளமா ஆக்கி விட்டுருது. பாருங்க, வேதத்துல ஈசாக்கு விதை விதைக்கிறதுக்கு நம்ம சும்மா சொல்றோம், ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் அதை 100 எத்தனையோ ஆண்டவர் பலன் கொடுத்தாருன்னு. எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுமா அது? இந்த படத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, வனாந்தரமான இடமா இருக்கும், வெறும் நிலத்துல அப்படியே கிராக் விட்டு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நீங்க கூட பார்த்திருக்கீங்க. இங்க வயல்வெளியெல்லாம் போனீங்கன்னா அந்த விவசாய நிலத்துல ரொம்ப வருஷமா விவசாயம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சில மாசம் பண்ணலனாலே கிராக் விட்டுரும். தண்ணியும் இல்லாமனா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கே டைல் டைலா இருக்கும். விதை போட பார்த்த உடனே சொல்றேன், இதுல விதைய போட்டு எங்க சார் இருக்கிற விதையும் போயிடும், அப்படிதான் இருக்கும். அந்த விதையில நிலத்துல போடுறதுக்கு வாயிலையாவது போடலாம், இல்ல அங்கே ஓரமா வச்சிடலாம், அப்புறம் பார்க்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. நிறைய பேர் ஈசாக்கு பக்கத்துல இருக்கிறவங்களாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ இங்கே இரு, விதைன்றாரு. ரொம்ப கஷ்டம். விதைய போட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இருக்கிறதும் போயிடுச்சு, எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் இவன் விதைச்ச உடனே ஆண்டவர் 100 மடங்கு பதில் தரார். ஆக்சுவலா விவசாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30% 40% வந்தாலே அபண்டன்ட் ஹார்வெஸ்ட், ரொம்ப ஜாஸ்தி. 30-40 நாள் ஆண்டவர் அவனெல்லாம் ஓவர்டேக் பண்ணி 100 மடங்கு அதிகமா கொடுத்துருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஈசாக்குக்கு வேலை செஞ்சுச்சுன்னா யாருக்கு வேலை செய்யும்? உங்களுக்கும் வேலை செய்யும். உங்க எஜமான் மோசமானவனா இருக்கலாம், உங்க கம்பெனி மோசம், சார் என் கம்பெனி மோசமான கம்பெனி, சம்பளமே போட மாட்டான், வேலையில ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான், சம்பளத்தை அப்படியே வச்சிருக்கான், ஒன்னும் பெருசா கொடுக்க மாட்டான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல நீங்களும் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாவீர்கள். எல்லாம் சொல்லுங்க ஆமேன். அடுத்து யாக்கோபு பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு மாமனார். இவரு எப்படின்னா இருக்கிறது எப்படி உருவலான்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஆடு மேய்க்க விட்டுருக்கார். சரி, மருமகன் தானே, ஒரு 50 ஆடு எக்ஸ்ட்ரா கொடுப்போமே, இல்ல அவருக்கே கொடுப்போமே, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆடு பனிலையும் வெயிலையும் செத்து போயிடும், அதை கூட சம்பளத்துல கழிச்சுட்டாப்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பனியில ஒரு 2 ஆடு பலவீனமா செத்து போகும், இல்ல வெயில் ஜாஸ்தியில அது செத்து போகும். அதுக்கு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு சம்பளம் கட்டுன்ட்டாரு. இன்னைக்கு வந்தா உனக்கு சம்பளம் தரேன்றாரு. அப்புறம் அடுத்த மாசம் என்ன சொல்றாரு? கொஞ்சம் கிளைமேட் சரியில்லைப்பா, அப்புறமா சேர்த்து தரேன், கொஞ்சம் சிச்சுவேஷன் மோசமா இருக்கு. இது மாதிரி 10 முறை சம்பளத்தை மாத்தனாப்லையா? எப்படி மோசமானது இல்லப்பா? ஆண்டவர் சொப்பனம் தர, ஒரு ஐடியா தர. படுத்து தூங்கல யாக்கோபு, வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாரு, ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறாரு, குளூர்ல வெயில்ல வேலை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா இப்ப ஆசீர்வாதம் வேலை செய்யுது. இப்ப எப்படி வேலை பாக்குதுன்னா, லாபானுடைய ஆடு இல்ல, யாக்கோபுக்குன்னு இவர் சம்பளம் பேசுறாரு. என் ஆடை நான் தனியா பிரிச்சு வச்சிட போறேன், உன் ஆடு அது வேற, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஃபர்ஸ்ட் சொல்றான், கோடா இருக்கட்டும். 2 பிளெயின் ஆடு சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன குட்டி வரும்? பிளெயின் குட்டி தான் போடும். புள்ளியா வந்துச்சுன்னா கோடாவா வரும், அதெல்லாம் வராது. ஆனா இவன் என்ன பண்றான்? ட்ரிக் பண்றான். கோடா வந்தா உனக்கு அப்படின்றான். ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குற. தண்ணியில இந்த ஆடு புளிய வரும்போது மரக்கட்டையை வெட்டி போடுறான். ஒயிட் பிளாக். ஆடு பாக்குது, என்ன ஒயிட் பிளாக்கா இருக்குது, உள்ள குட்டியெல்லாம் ஒயிட் அண்ட் பிளாக், கோடா போடுது. உனக்கு பிளெயினா வேணுமா? பிளெயினா போடலாம். கோடா வேணுமா? கோடா போடலாம். உனக்கு என்ன வேணும்? ஆடு குட்டி போடுறத நீ தீர்மானிக்க முடியுமா? முடியும். உங்க சம்பளத்தை நீங்க நிர்ணயிக்க முடியுமா? எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, முடியும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, முடியும். யாரு சம்பளத்தை? என் சம்பளத்தை நான் நிர்ணயிக்க முடியும். இல்ல அதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் கவர்மெண்ட்ல இல்ல பிரைவேட்ல அது எப்படி சம்பளத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க?
அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கதை யாக்கோபு கதை. யாக்கோபுக்கு ஆடு கோடு கோடா போட்டுச்சு. புள்ளி வேணும்னா புள்ளி போடும், பிளீனா வேணும்னா பிளீனா போடும். யாரு செய்ய வைப்பார்? ஆண்டவர் செய்ய வைப்பார். ஆடை படைச்சவர் அவரு தான். இது யாருக்கு உள்ள போகணும்னா யாக்கோபுக்கு உள்ள போகணும். புரியுதுங்களா? யாக்கோபுக்கு மனசுல என்ன போகணும்? ஏன் ஆடு, அதாவது இவர் என்ன பண்றாருன்னா, யாக்கோபுடைய ஆடு கொழு கொழு கொழுன்னு இருக்குது, லாபானுடைய ஆடு அப்படியே நாளைக்கு சாகிற மாதிரி இருக்குது, எல்லாம் ஒல்லியா கால் உடஞ்சு போய், அதெல்லாம் லாபாண்டு. இவன் பலத்து இருக்குது, நல்லா குண்ட கொழு கொழுன்னு இருக்குது. யாக்கோபு 2 பரிவாரங்கள், ஆயிரமான ஆடு, ஒட்டகம், கழுத, வேலைக்காரங்க, வேலைக்காரிகள் உடைய மிகவும் பெரியவனாய் மாறிவிட்டான். என்னது இது வேலை செஞ்சது? எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுவோமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றது எல்லாமே டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், வாய்ப்பே இல்லாத சிச்சுவேஷன். ஈசாக்குக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. காஞ்சி போய் இருக்குது, விதைக்க முடியாது. உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க, இங்க விதைக்காத, வராது, நிக்காது, ஊரை விட்டு கிளம்பிரு, எங்கேயாவது போயிரு, ஒன்னும் நடக்காதுன்னாரு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைன்றாரு, ஒரு விதைக்கிறாரு, 100 மடங்கு வருகிறது. யாக்கோபுக்கு அதான், நீ ஊரை விட்டு போயிரு, உனக்கு வராது, அவங்கதான் ரொம்ப கஷ்டம். இவன் சம்பளத்தையும் கொடுக்க மாட்டான், சம்பளத்தையே கொடுக்க மாட்டான், ஆட்டை கொடுப்பானா? இவன்கிட்ட போய் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? சம்பளத்தை கொடுத்தாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கதையே கிடையாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவாய். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், நீங்கள் மகா பெரியவர்கள் ஆவீர்கள். இந்த வருஷ கடைசியில இதை யோசிங்க. ஆண்டவருக்கெல்லாம் வருஷம் நாள்லாம் கிடையாது, சரியா? நம்ம போட்டுக்கிறோம், நம்ம எப்ப வேணா சொல்லலாம் வாக்கு தத்துவம். அடுத்த வருஷம் வாக்கு தத்துவத்தை இப்பயே பேச ஆரம்பிச்சிடலாம். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆவோம், ஐஸ்வர்யவான்களா இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம், ஒரு குறைவில்லாமல் இருப்போம். இப்படிதான் இருப்போம். இது எங்க மைண்டுக்கு போகணும், என் மனசுக்குள்ள போகணும். நான் செட் பண்ணணும், எனக்கு எவ்வளவு வேணும், நான் இப்படிதான் இருப்பேன். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் வெளியே. யாக்கோபு இருக்கிற காலத்திலையும் பஞ்சத்தில் இருந்தாங்க. யாக்கோபு இருக்கிற காலத்திலயும் அநேக மனிதர்கள் ஆடு இல்லாம, மாடு இல்லாம, சும்மா 2 ஆடு 3 ஆடு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா யாக்கோபு ஆயிரமான ஆடுகளை வைத்திருந்தார், மாடுகளை வைத்திருந்தார், ஒட்டகம், கழுதெல்லாம் வச்சிருந்தார். ரொம்ப பெரிய ஆளா இருந்தார். யாக்கோபை பார்த்து ராஜா மாதிரி நினைக்கிறாங்க. அவனுடைய மகன் யோசேப்பு எகிப்தை ஆளுகிறார். எகிப்து இன்னைக்கு பெரிய பயங்கரமான ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி, ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்த இடம். அந்த இடத்தையே ஆளுகை செய்யறாரு யோசேப்பு. இந்த அளவுக்கு செஞ்சது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். இததான் இங்க போட்டிருக்குது 14வது வசனம். இவ்வளவு ஒரு பேக்ரவுண்டு புரியுதுல உங்களுக்கு? டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனு, வாய்ப்பே கிடையாது, கஷ்டமான இடம். ஆனா ஆசீர்வாதம் அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டது. 14 பாருங்க, கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு மரித்து எனக்காக எல்லா கஷ்டத்தையும் பட்டு உயிரோடு எழும்பி அதுக்கப்புறமா பரமேறி போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் எதுக்கு தெரியுமா? இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மை, இப்ப நான் பேசினேன் பாருங்க, இது எல்லாமே உலக ரீதியான காரியம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா சொல்லல, அது இருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, குடும்பத்துக்கு எதுவான ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா உலகத்துக்கு எதுவான பொருளாதார ஆசீர்வாதம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அனுபவித்தார்கள். அதற்காகவும் இயேசு மரித்தார். அதுதான் நம்ம பாயிண்ட். இப்போ நிறைய பிரச்சனை காசுனால தானே பிரச்சனையே. இன்னும் நீ வெங்காயமே வாங்கி தர மாட்டா, தான் வீட்டுல பிரச்சனை. தக்காளி வாங்கி கொடுத்தியா? நீ வாங்கி கொடுக்கல சார், சாரி. ஒரு சட்டை துணி வாங்கி கொடுத்தியா? அதுதான் பிரச்சனை. காசு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை என்ன ஆயிடுது? சால்வ் ஆயிடுது. ஒரு நல்ல சாப்பாடு இல்லாததுனால பலவீனம் ஆயிடுது. அப்ப கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். இப்ப நிறைய நேரத்துல எல்லாமே காசுன்னு சொல்ல வரல, ஆனா நிறைய பிரச்சனை, முக்காவாசி பிரச்சனை காசுன்னு தான் சரியாயிரும். ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்.
அதை தான் நான் தர்றேன் உனக்கு. இப்போ தர்றதுனால அப்படியே என் வாழ்க்கையில வர்றது கிடையாது. அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதாவது என்னன்னா, நம்ம சும்மா அப்படியே வந்துருவோம்னா இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படியே வர்றது இல்லை. இது எப்படி வருதுன்னா, நான் இதை நம்பணும், நான் இதை விசுவாசிக்கணும். ஆமா எனக்கு வேணும், ஆமா அது என் வாழ்க்கையில வரட்டும், ஆமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இருக்கட்டும், சாபம் விலகி போ, அதுக்கு இடம் கிடையாது. வியாதி வரும், அப்படியே கிளுகிளுன்னு வரும், அப்படியே இங்க இழுக்கும், இங்க இழுக்கும், அப்புறம் இங்க இழுக்கும், ஏதாவது பண்ணும். போ இயேசுவின் நாமத்தினால நான் சுகத்துல தான் இருப்பேன், பலத்துல தான் இருப்பேன், ஆரோக்கியத்துல தான் இருப்பேன். இது இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லணும். வீட்டுல சாபம் நஞ்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏதாவது வரும், காத்தடிக்கும். இயேசுடைய படகுலே காத்தடிச்சுச்சே. என்னங்க சொல்றீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சண்டே சர்ச்சுக்கு வந்தேங்க, நானு சண்டே சர்ச்சுக்கு வந்தேன், காலைல பைபிள் எல்லாம் படிச்சேன். ஆமா, அதனாலதான் கொஞ்சமாவது இருக்கிறோம். இல்ல காத்தே அடிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, பிரியமானவர்களே, இயேசுடைய படகுலையே காத்தடித்தது. இயேசுடைய படகையே ஆட்டுறான் யாரு? சாசு. ஆனா அவர் தூங்கிட்டு இருந்தார். இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் ஆட்டும் போது நம்ம முழிச்சிருக்கோம். ஐயோ ஏசப்பா சோத்துறப்பா சோத்துறப்பா, என்ன பண்றது தெரியலப்பா அப்படின்னு நம்ம சவுண்டு விடுறோம். அந்த சவுண்டு தான் இயேசு விடல. இயேசு நல்லா தூங்கினார். அவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவ்வளவுதான், போயிட்டு படுத்து தூங்கிட்டார். நம்மளும் என்ன சொல்ல போறோம்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். படுத்து நல்லா தூங்குங்க. எத்தனை பேர் நைட்லாம் தூங்குனீங்க? தூக்கம் வரலன்னா வாங்க ஜோம் பண்ணோம், தூக்கம் வச்சிரும். தூக்கம்லாம் வரணும். படுத்துட்டு என்ன சொல்லணும்? ஆண்டவரே உமக்கு நான் பிரியமானவன், பிரியமானவனுக்கு நல்ல நித்திரையை தருவேன், நான் நீதிமான், நான் உம பிள்ளை, தூக்கத்தை பெற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான், தூங்கியாச்சு. அடுத்த காலில் தான் எந்திரிப்போம். இவ்வளோ ஈஸி இல்லை. அது என்ன ஆகும் நாளைக்கு, அது அப்படி இது இப்படி, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பேல் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வர வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்யும். இப்போ நான் என்ன பண்ணா, ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே நடக்கட்டும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேலை செய்யட்டும், என்னெல்லாம் நீர் வைத்திருக்கிறோ கிறிஸ்துவின் மூலமா அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ரிலீஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில வரட்டும் அப்படின்னு யாருக்கு சொல்லணும்? யார் சொல்லணும்? ஆமா. ஏன் நீங்க சொல்லணும்னா, உங்களை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறாரு. உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் தெரியுமா? அவரை போலவே, அவருடைய சாயலிலே தேவனாகவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா, பக்கத்துல இருக்கிறவங்கள பாக்குறோம், அவங்க நம்மளோட ஹைட்டா இருக்கிறாங்க, நம்மளோட மசில்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, ஜாஸ்தியா இருக்காங்க, பார்க்கறதுக்கே வா பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அதனால என்ன பண்றோம்? அவனுக்கு சார் அப்படின்றோம். இல்லை நம்மளோட படிப்பு ஜாஸ்தி, சிலர் 4-5 PhD படிச்சிருக்காங்க. இங்கே ஒரு டிகிரி வாங்குறதுக்கே முடியலையா, இப்போ 4-5 PhD டாக்டர்லாம் சொல்றாங்க. பயங்கரமா என்னெல்லாமோ பேசுற போது பயங்கரமா படிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரவே நின்றுக்கிறோம். இந்த உலகத்துல இப்படிலாம் பெரியவங்க இந்த படிப்பு, இந்த காசு, இந்த ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வச்சு நம்ம நின்றுக்கிறோம் பாருங்க. அதனால என்ன நினைச்சுக்கிறோம், நம்மெல்லாம் ஒரு சாதாரண ஆளு, அவங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு. ஆனா பரலோகம் எப்படி பாக்குது தெரியுமா? நீங்க மறுபிறப்பு அடைந்த உடனேயே தேவனாகவே இருக்கிறீர்கள், தேவ வார்த்தையினால் பிறந்திருக்கிறீர்கள், தேவாவியினாலே பிறந்திருக்கிறீர்கள், தேவனாலேயே பிறந்திருக்கிறீர்கள். ஆகையினால நீங்கெல்லாம் யாரு? எல்லாம் குட்டி தேவர்கள், எல்லாம் குட்டி குட்டி ஆண்டவர்களா இந்த பூமியில வச்சிருக்கிறார். எதற்கு உங்களை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் எடுக்க, அதிகாரத்தை செலுத்த வச்சிருக்கிறார். இப்ப நீங்க எந்திரிச்சு நின்று என்ன சொல்லணும்னா, இறையாதே அமைதலாயிரு. இயேசு அன்னைக்கு அதான் சொன்னாரு. இயேசு என்ன சொன்னாரு? பிசாசு போட்டு ஆட்டுறான், படகாட்டுறான், எல்லாம் ஊன்னு கத்துறாங்க. போதகரே நாங்கள் படிக்கிறோம், சாக போகிறோம், சோத்திர கூட்டம் வைக்கவில்லையா, என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்? இயேசுவே டென்ஷன் ஆக்குறாங்க. இவர் எந்திரிச்சாரு, இறையாதே அமைதலா இருந்தாரு. டக்குன்னு திரும்பி என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப நம்மனா என்ன சொல்லணும்? நம்மனா என்ன பண்ணுவாங்க பாருப்பா, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் முன்னாடியே எழுப்பி விடு, இப்படி கடைசி நேரத்துல மூழ்கிற போற நேரத்துல எழுப்பி விடுவேன்,
கொஞ்சம் முன்னாடியே சொல்வானா, போன் அடிக்குவானா? ஏசு என்ன சொன்னாரு? அப்படியே சொன்னாரு, நீ ஏன் இதை செய்யல? என்னையா தூக்கத்துல இருந்து எழுப்புன? நீயே இந்த காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கலாமே. உன் விசுவாசம் எங்க போச்சு? எவ்வளவு நாள் உன் கூட இருப்பேன்? விசுவாச துரத்துறப்ப கூட அதை தான் கேட்கிறாரு, எவ்வளவு நாள் உன் கூட இருப்பேன்? உன் விசுவாசம் எங்க போச்சு? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விசுவாசியுங்கள். எதை விசுவாசிங்கள்? நன்றாக இருப்பேன், ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? தானும் நல்லா இருக்கணும், மத்தவன் எல்லாம் கூட இருக்கணும், எல்லாம் நல்லா வச்சிருக்கணும்ல. உங்க தெருவுக்கே சோறு போடணும் நீங்க. ஆமா, நீங்க வீடு கட்டுறது பெரிய இது சரித்திரம் கிடையாது. ஒரு 4 பேருக்கு வீடை கட்டுங்க, அதுதான் சரித்திரம். உனக்கு கட்டி கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் சரித்திரம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் வேலை செய்யும். இப்ப நம்ம மைண்டை அப்படி யோசிக்க வைக்கணும். நம்ம எண்ணங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய சித்தம், இதெல்லாம் அதுக்கு ஏற்றதாக மாற்ற வேண்டும். சரி, கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறான். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க ஆபிரகாமெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய ஆளா பாக்குறோம். ஆபிரகாமா சார், ஐயோ எவ்வளவோ பெரிய ஆளா இருந்துக்கிறார், ராஜாவே பாத்துக்கிறாருப்பா, என்ன பெரிய ஆளு. நம்ம ஊர்ல பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் நம்மளை பார்த்தா எவ்வளவு பெரிய இது. நம்ம தெருவுல இருந்து நாளைக்கு நடக்கிறதே, பிரசிடென்டா வந்தாரு உங்க வீட்டுக்கு, வா பெரிய ஆளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சும்மா ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவங்கள வீட்டுக்கு வந்து போனா எவ்வளவு பெரிய, ஒரு வீட்டுக்கு வந்து போனார்ப்பா எவ்வளவு பெரிய ஆள் போல ஒரு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இங்க ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட எல்லாம் போய் ராஜாக்கள் போய் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ராஜாவை விட ஆபிரகாம் பெரிய ஆளா இருக்காரு, ராஜாவை விட ஈசாக்கு பெரிய ஆளா இருக்கிறாரு. எகிப்துல பார்வோன், அவருக்கு மகன் பேசுறாரு, யோசேப்பு, பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கினாருன்றாரு. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம். பார்வோனுக்கே நான் தான் அப்பன்றாரு. பார்வோனை தெய்வமா வணங்குனாங்க எகிப்துல. சொல்றான், அதுக்கே நான் தான் அப்பேன், நான் சோறு போட்டாதான் அவங்களுக்கு எல்லாம் சோறு அப்படின்றாரு. பார்வோனை யோசேப்பு ஐஸ்வர்யவானாக்கினான். ரொம்ப பெரிய காரியம். இப்பெல்லாம் யோசிக்கிறோம், நான் பெரிய ஆளுங்க. அந்த காலத்துல நம்ம யோசேப்பு பக்கத்திலேயே ஆபிரகாம் பக்கத்திலேயே ஓட்டிட்டு இருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை விட நம்ம தான் பெரிய ஆளு. இங்க என்ன போட்டிருக்கு? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்து எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இயேசு. அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். சாலமோனோட பெரிய ஆள் யாரு? நீங்க தான். இப்ப நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்ம சாதாரணமா, சரி தாழ்மையா இருந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க யாரு? சர்வத்தையும் படைத்த அந்த தெய்வம், வானத்தையும் பூமியும் கிரகங்களையும் இவ்வளோ பெரிய மெஜஸ்டிக்கா இருக்கிற இது எல்லாத்தையும் படைத்தா இருப்பாருங்க. அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதனால இந்த உலகத்துல 4 பேர் பார்த்து ஏதாவது தப்பா சொல்றத பார்த்து மனமடிவமாகிறாருங்க. அவன் சொல்வான், நீ உருவிட மாட்ட, நீ என்ன பெருசா படிச்சுட்ட. இவன் 2 டிகிரியை வாங்கிட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறான். கரெக்டா? இவர் 2 டிகிரி வாங்கிட்டாராம். இவர் இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? நீ படிப்பே இல்லையா அவனுக்கு? இவன் ஒரு 3 மாடி கட்டிட்டு நம்ம கிட்ட வந்து, உனக்கு வீடே இல்லையா இன்னும் அப்படின்னுவான். நீ கட்டிட்டு 3 வீடு தான், 3 ஃப்ளோர். நான் நாளைக்கு 10 ஃப்ளோர் கூட போடுவேன். புரியுதா? இவன் சும்மா ஒரு 3 மாடியை போட்டு நம்மளை இது பண்றது. இவன் ஒரு 3 டிகிரியை வாங்கிட்டு மற்றவனை ஏளனமா பண்றது. இதுக்கெல்லாம் நீங்க இதெல்லாம் யோசிக்க கூட கூடாது. இங்க என்ன போட்டிருக்குது? கிறிஸ்துவின் சந்ததியில நான் வந்திருக்கேன். இந்த ஆபிரகாமை விட நான் பெரிய ஆளா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள போக வேண்டும். வாழும்போது அப்படி வாழணும். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு கம்பெனில, ஏதோ ஒரு தெருவில் அப்படி சாதாரணமா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா எண்ணங்கள், நான் யோசிக்கிறது, நான் செய்கிற திட்டங்கள், தேவனுக்கு வைத்திருக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படிதான் நம்ம யோசிக்கணும்.
கலாத்தியர் 3:27 போட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் 3:27, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாருங்க, அது மாதிரி கிறிஸ்துவ போட்டிருக்கிறோமா? நம்ம ட்ரெஸ் இல்லாம வெளியே போவோமா? போவே மாட்டோம். எப்பயுமே போட்டிருப்போம் ட்ரெஸ். இப்ப ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறோம், ஒரு கோட் போட்டிருக்கிறோம். அது யாரா? கிறிஸ்து. நீ அப்ப என்ன பார்க்கவே இல்லை, நீ என்ன கிறிஸ்துவ தான் பார்க்கிற நீ. அதனாலதான் கொஞ்சம் கரெக்டா பேசணும், இல்ல கிறிஸ்து மாதிரி பேசணும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள், அதாவது என்ன வேணா செய்யலாம் அவங்களால. எப்படின்னா ஆளுகிறவர்களே மாத்தலாம். அந்த டாப் லேயர் பில்லியனர்ஸ், பிக் பி, கோடான கோடி, உலகத்தையே அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த தேசத்தினுடைய எக்கனாமி அவங்க கையில தான் இருக்கும். பேசவே மாட்டாங்க, சிரிச்சிட்டே போயிடுவாங்க. ஆனா காரியம் முடிஞ்சிடும். தூக்குறத தூக்கிடுவாங்க, கடாச வேண்டியதை கடாச்சிடுவாங்க, மேல தூக்கணும்னா அதையும் தூக்கிடுவாங்க. என்ன வேணா பண்ணலாம் அவங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பவர் இருக்கு. இவன் இங்க உட்காந்து நீ சரி கிடையாது, நீ அப்படி பண்ற, நீ என்ன வேணா பேசிக்கோ. கடைசியில் ஆக போறது யாரு? இவருதான் அத்தாரிட்டி. ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஒரு ப்ராவர்ப் என்னன்னா, இந்த ராணியோ ராஜாவோ ஒரு பெரிய சேரியட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்க இருந்து தூக்கி சீரை அடிக்கிற தக்காளி எல்லாம் அவங்கள ஒண்ணுமே பண்ணாது. நீங்க கோபத்துல இதென்ன சரியே இல்லை அப்படின்னு ஒரு தக்காளியை தூக்கி அடிக்கிறீங்க, அது போய் அந்த ரதத்துல போய் விழுது. அது ஏதாவது பண்ணுமா? ஒண்ணுமே பண்ணாது. அவன் ரதத்தையே தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கான். அவன் போய் வாழ போறது அரண்மனை. நம்ம போடுற தக்காளி எல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. ஏன் அப்படின்னா அவன் ராஜா, அவன் ஏகப்பட்ட ஐஸ்வர்யம், வெள்ளி பொண்ணுக்கு சொந்தக்காரன். அந்த மாதிரி இந்த உலகத்திலிருந்து வருகிற தவறான காரியங்கள் ஒன்றுங்களை குற்றம் சுமத்துது, நீ சரியில்லைன்னு சொல்றது, நீ இந்த பூமியில சமுதாயத்துல பெரிய ஆளுன்னு ஆக மாட்டேன், இதெல்லாம் சொல்றதெல்லாம் இதெல்லாம் வெறும் எண்ணங்கள். இதெல்லாம் ஒன்றும் உங்களை செய்யாது. என்ன பண்ணணும்? நீங்க எதை விரும்பணும், நீங்க எதை ஆசைப்படணும்னா இங்க போய் பார்க்கணும். என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிறிஸ்துவையே தரித்து கொண்டவனாக என்னை மாற்றியிருக்கிறார். 28 போட்டிருக்கு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நான் உங்களை எல்லாரும் பார்த்து சொல்றேன், எல்லாரும் என்ன பாருங்க, உங்களை இந்த ஊர் உலகத்துல யார் எவ்வளவு கேவலமா பேசியிருந்தாலும் சரி, உங்களையே நீங்க ஒரு டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்கள் யார் என்று நான் சொல்றேன், நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள். உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரலோகம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவையும் உங்களையும் சமமாக பார்க்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? உங்களை பார்க்குது பரலோகம், பிதாவானவர் உங்களை பார்க்கிறார். பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவையும் உங்களையும் சமமாக பார்க்கிறார். ஒரு குறை இல்லை. என் குறையெல்லாம் பார்த்து எனக்கு செஞ்சா அவ்வளவுதான், நம்மளாம் எப்பயோ க்ளோஸ் ஆயிட்டு இருப்போம். ஆண்டவருடைய கிருபை, தயவு, இரக்கம், அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு, அதனாலதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ரொம்ப சூப்பரா கரெக்டா பர்ஃபெக்டா ஓட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் உட்காந்து இருக்கோமா இன்னைக்கு? உங்களுக்கு அது புரியலன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, இதெல்லாம் அவரால் வந்தது. நம்ம வச்சிருக்கிறது, நம்ம மூச்சு முதற்கொண்டு அவருடையது. ஹார்ட் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நீங்க டாக்டருக்கு படிச்சிருந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு கூட பேரு நம்மளுக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா உள்ள பார்ட்ஸ் எல்லாம்? சொல்லுங்க பாப்பா. டாக்டருக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியுது. இப்பவே திடீர்னு கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் புதிதாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் உறைந்து வைத்திருக்கிறேன், நீ என் கண்ணின் மணி, உன்னை தொடுகிற என் கண்ணின் மணியை தொடுகிறான். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நம்மள ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரவே விடக்கூடாது. நான் யாரு? நான் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எபிரேயர் 1:2,
இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஏசாயா, எரேமியா, அப்புறம் சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, மீகா, சகாரியா, மல்கியா, அந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எலியா, எலிசா, அப்புறம் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள். இவங்க மூலமா வச்சு ஆண்டவர் வந்து திருப்பி திருப்பி வந்து மக்கள் கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. எப்பா, நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ எல்லாம் என்னுடைய பிள்ளையா இருக்கிறாய், என்னுடைய ஜனங்களா இருக்கிறாய், உன்னை நான் மேன்மையாக வைப்பேன், உலகத்தில் உன்னை பெரியவனாக வைத்திருப்பேன், நீ என்ன தேடி, இப்படிலாம் சொல்றாரு. சில நேரத்தில் கேட்கறானுங்க, சில நேரத்தில் கேட்கவே மாட்டாங்க இஸ்ரேல் மக்கள். இப்ப கடைசியா என்ன பண்ணாருன்னா, தீர்க்கதரிசியெல்லாம் அனுப்பல, தம்முடைய சொந்த குமாரனே அனுப்பிச்சிட்டாரு. இயேசுவை அனுப்பிச்சு, அதான் எபிரேயர் 1:2 போட்டிருக்கு, குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார், குமாரன் மூலமா பேசினார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார் இயேசு. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருந்தார். வானத்தையும் பூமி எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. அந்த வார்த்தை இயேசுவே. அதான் போட்டிருக்கு, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார்னு போட்டிருக்கு. ஆனா சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எதுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவருக்கு தான் எல்லாம் சொந்தம்னா, அவருக்கு தான் எல்லாம், அவர் தான் உண்டாக்கினார். ஏன் சொல்றாருன்னா, என்னுடைய சார்பாக அவர் மரித்தார். இயேசு யார் சார்பா மரிச்சாருங்க? கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கணுமா? இந்த உலகத்திலேயே பரிசுத்தமானவர் ஒருத்தர்னா யார்? இயேசு கிறிஸ்து. பாவமே செய்யாத ஒருத்தர். ஆதாமிட்ட இருந்து வந்த அந்த லீனியேஜ்ல அந்த ரத்தத்திலே பாவம் இருந்துச்சு. ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியின் உதவியோடு பிறந்தவர் இயேசு. அவர்கிட்ட பாவமே இல்லை, தப்பே இல்லை. அப்படியே அவர் சாகணும். அவர் எனக்காக மரித்தார். அவர் உங்களுக்காக மரித்தார். நீங்க சாபத்தில் இருக்கக்கூடாதுன்னு மரித்தாரு. நீங்க வியாதியில் இருக்கக்கூடாதுன்னு மன்னித்தாரு. இந்த உலகத்துல இருக்க எவனுமே நரகம் போக கூடாது. இந்த உலகத்துல ஏன் மக்கள் நரகத்துக்கு போறாங்க தெரியுமா? அவன் செய்த பாவத்தினால இல்ல. நிறைய நேரத்துல உலகத்துல இருக்கிறவங்க நம்ம செஞ்ச பாவத்தோட கம்மியா தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணல? இயேசு செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, இயேசு எனக்காக தான் மரிச்சாரு. ஆமா, இயேசு என் பாவத்தை சுமந்தாரு. ஆமா, இயேசு என்ன உயிரோட எழுப்பி இருக்கிறார் அவரோடன்றத அவங்க நம்பல. நீங்க நம்பி இருக்கீங்க. இப்போ இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்னா என்ன அர்த்தம்? என்ன உடன் சுதந்திரரா மாற்றுறதுக்கு அவரை சுதந்திரவாளியா மாத்திட்டார். இப்போ உலகமே அவருக்கு சொந்தம். என்ன அர்த்தம்? உலகமே எனக்கு சொந்தம். உலகம் யாருக்கு சொந்தம்? பாழான பூமி. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இது வெறும் மண், சாதா மண் இல்லைங்க. எங்க அப்பா போட்ட மண்ணு. விடுவோமா? உங்க அப்பா கொடுத்த சொத்தை விட்டுருவீங்களா? போட்டு சார், பக்கத்து வீட்டுக்காரன் தானே, ரொம்ப நாள் இருக்கட்டும் போட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் விட மாட்டோம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். அப்படியே கோர்வையா சொல்லிட்டு வரேன். இந்த வசனங்கள்லாம் எடுத்துட்டு போய் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பெரிய ஆளாக்குனாரு. கேட்கறதுக்கே அற்புதமா இருக்கு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க பவுல் நிருபங்கள்ல சொல்றாரு, ஆபிரகாம் என்ன ஆபிரகாம், ஈசாக்கு என்ன ஈசாக்கு, யாக்கோபு என்ன யாக்கோபு, அதெல்லாம் பெரிய ஒருத்தர் கிறிஸ்து இருக்கிறாருன்றாரு. அதை கேட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. அடடா, கிறிஸ்து ரொம்ப பெரிய ஆள் போல அப்படின்னு. அப்புறமா சொல்றாரு, கிறிஸ்துவையே நானே தரிச்சிருக்கேன், நீயே கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து உனக்குள்ள இருக்காரு, அப்ப நீயே பெரிய ஆள் தான். ஆபிரகாமோட பெரிய ஆள் யாரு? நீங்க தான். ஆபிரகாமே ஆசீர்வதிக்கப்பட்ட அவ்வளோ பெரிய ஆளா இருந்தானா, நீங்கெல்லாம் இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க? எல்லாம் திருப்பி சொல்லுவோமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சூழ்நிலையெல்லாம் யோசிக்கவே கூடாது. அது யாரு கேட்டா? இப்போ சூழ்நிலையா பேசிட்டு இருக்கிறோம். வேதத்துல எந்த சூழ்நிலை பத்தி எழுதி இருக்குது? இயேசு கேட்டாரா? சொல்லுப்பா. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஐயோ, எப்படி 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 வந்துச்சு கஷ்டம்? யாரையாவது கூப்பிட்டு வச்சு கேட்டாரா? உனக்கு என்ன ஆக வேண்டும்? ஸ்ட்ரெயிட்டா கண்ணு திறக்கணுமா? இப்போ நம்ம இப்போ
ஒருத்தருக்கு உடம்பு முடியல, இப்படி நடந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டுபிடிச்சோம் ஏதோ இடுப்பு ஏதோ பிடிச்சிருக்குது போல, என்னங்க இடுப்பு ஏதோ பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்போம். இல்ல கால் ஏதோ இழுக்கிறீங்களா, கால் ஏதோ அடிபட்டு இருக்கான்னு கேட்போம். இயேசு கிட்ட கண்ணு தெரியாம ஒருத்தர் வராரு. இயேசு என்ன கேட்கிறாரு? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இல்ல சார் கொஞ்சம் தலை வலிக்குது, ஜோம் பண்ணி விடுங்க, அது மட்டும் சரியானா போதும், கண்ணு அது கிடக்குது, நாங்க இத்தனை வருஷமா அப்படியே இருந்துட்டு அப்படியே போறோம் அப்படின்டா தலைவலி மட்டும்தான் சரியா இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் பார்வை அடைய வேண்டும். சொல்றாரு, நீ பார்வை அடைவாயாக. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவினுடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள நான் வந்துட்டேன். ஆபிரகாமுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு சொந்தம். இப்ப நான் இதெல்லாம் எடுத்துக்கணும். இங்கதான் போட்டிருக்குது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? சுதந்திரம்னா நான் சம்பாதிக்கவே வேணாம், எனக்காக ரெடி பண்ணி ஏற்கனவே இருக்குது, அனுபவிக்கணும். அதான் சுதந்திரவாளி. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்படி நான் வேலைக்கெல்லாம் போவேனான்னு சொல்ல, ஆனா ஆசீர்வாதத்துக்கு, இந்த வேலையில வருகிற ஆசீர்வாதம், வேலையில வருகிற அந்த பெருக்கத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ண வேணாம், நான் விசுவாசிக்கணும். அதை எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வீட்டில் ஒரு மாதிரி ஏதாவது சரியில்லைன்னா சத்தம் போட்டு நான் கண்ணை மூடிடுங்க. ஏன்னா கண்ணு ஏன் மூடுறோன்னு சொல்றேங்க, ரொம்ப ரிலீஜியஸ்லாம் இல்லை. கண்ணை மூடினீங்கன்னா சுற்றி இருக்குது எதுவும் தெரியாது. கண்ணை மூடிட்டீங்கன்னா இங்கே வீட்டில் நடக்கிறதுலாம் தெரியாது. காதையும் கொஞ்சம் சேர்த்து மூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இந்த இதெல்லாம் விற்கிது பாருங்க, இந்த அந்த மாதிரிலாம் ஹெட்ஃபோன் ஏதாவது வாங்க மாட்டிங்கன்னா காதுலையும் கேட்காது. இப்போ வாயை திறந்து என்ன சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமா, ஊர்ல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அதை கேட்காதீங்க, அதை பார்க்காதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், இல்ல காசு இல்லாம இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர்கள். உலகத்தை சுதந்தரிப்பாய். அதான் வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? எனக்கு உலகத்தை சுதந்தரிப்பான். எனக்கு இந்த அப்படியே பக்கத்து போனீங்கன்னா 4வது தெருவுல 3வது முக்குல ஒரு அரை கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னா கர்த்தருக்கு கோடா ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். நான் சொல்லிட்டு இருப்போமா இல்லையா? ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். அங்க 4வது தெருவா? இன்றைய ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு 4வது தெருவெல்லாம் இல்ல, அந்த முக்குலாம் இல்ல, உலகத்தை சுதந்தரிப்பாய். ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா என் பிள்ளைக்கு அப்புறம் நான் எப்படி செய்வேன்? ஆண்டவர் இங்க பாக்குறாரு, இயேசுவை பாக்குறாரு, உங்களை பாக்குறாரு. இயேசுவை பாக்குறாரு, உங்களை பாக்குறாரு. 2 பேரும் சமம். அவர் முதல் பிறந்தவர், அடுத்து நான் பிறந்தேன். நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு, நம்ம எல்லாம் இளைய சகோதரன், 2வது பிறந்திருக்கிறோம். அப்பாவுக்கு சொந்தமானது எல்லாம் நம்மளுக்கு சொந்தம். அவரை சுதந்திரவாளியா மாற்றி இன்னைக்கு உடன் சுதந்திரராய் என்னை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். மார்க்கு 4:2. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற போது அவர்களுக்கு சொன்னது கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவன் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்கள் வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இப்ப ரொம்ப அற்புதமா வசனத்தை கேட்கறீங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படியே ஜம்ப் பண்ணி பாட்டு பாடி ஒரே ஜாலியா இருக்குது. இப்ப என்ன வசனம் விதைக்கப்பட்டு இருக்குல்ல. ஆனா நீங்க இந்த கேட்டை தாண்டி வெளியே போன உடனே, இந்த டோரை தாண்டி வெளியே போன உடனே
ஒருத்தன் வரான். வசனத்தை கேட்ட உடனே, எல்லாம் சொல்லுங்க வசனத்தை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே. தேவதூதன் வரல, யார் வரா? தானும் ஒருத்தர் ஆனா ஜாஜர். யாரு? சாத்தான் வந்து. எதுக்கு? கேட்டதை தூக்கிட்டு போறதுக்கு தான். நீங்க உள்ள வச்சிட்டீங்கன்னா அது விளைஞ்சிரும். விளைஞ்சிருச்சுன்னா அது 30, 60, 100 பலன் கொடுத்துரும். உங்க வாழ்க்கை மாறி போயிரும். நீங்க நல்லா ஆயிடுவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படாம பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதுக்கு வந்து டர்ன்னு ஆஜராயிடுறாரு. இப்ப நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறேன். பிசாசுடைய டெக்னிக்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெல்லோலாம் கிடையாது. அவன் ஒரு டம் ஃபெல்லோ, ஸ்டூபிட் ஃபெல்லோ. அவன் மூளையே இல்லாதவன். சும்மா ஒரு 2-3 ட்ரிக் தெரியும். அந்த ட்ரிக்கை தான் ஆதி ஆகமத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்கான். வசனம் விதைச்ச உடனே, இந்த மாதிரி வந்து வசனத்தை கேட்ட உடனே, நீங்க ஒரு நல்ல செய்தியை கேட்ட உடனே நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உயர்ந்திருப்பீங்க, ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துடைய இதெல்லாம் கேட்ட உடனே வந்து சொல்லுவான். எப்போ? இப்ப இல்ல, அது அப்படி கொஞ்சம் வெளியே போறப்போ. அவரு சொன்னார் தான், நம்மளும் எவ்வளோ பார்த்துட்டான். அந்த கதை அவர் சொன்னார் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு, அந்த லைட்டு கூட கொஞ்சம் மங்கி தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபேன் கிட்ட உட்காரல நம்ம. சரி வருவோம், பார்ப்போம், அடுத்த வாரம் ஏதாவது பார்ப்போம். இல்லாட்டி வேற யாராவது வருவாங்க, அத்தை, மாமா, சித்தப்பா. இப்போ போறோம்ல, யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, தூரத்து நண்பர். அவரெல்லாம் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி, என்ன பெருசா நடந்துருச்சு? எனக்கு ஒன்றும் நடக்கல. நீங்க என்ன சொல்வீங்க அடுத்து? நம்மளுடைய இயல்பு என்னது? நம்மளுக்கும் என்ன பெருசா நடந்துருச்சு போச்சுன்னு அர்த்தம். நீ என்ன சொன்னாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். பல்பு ஃபியூஸ் ஆகட்டும், ஃபேனு சுத்தாம போட்டோம், அரிசி பானையில் அரிசி இல்லாமல் இருக்கட்டும், ஆம்லேட்டுக்கு முட்டையும் இல்லை, வெங்காயமும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். மாற்றவே கூடாது. ஏன் தெரியுமா? இவன் வேலையே என்ன தெரியுமா? உங்க வாயை நோன்றது தான். இப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி உங்களை அனுப்புறேன். நீங்களும் இங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டீங்க. ஆனா வெளியே போன உடனே நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கேன்சல் பண்றதுக்கு அவ்வளோ பிரயாசம் பண்ணுவான். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்காதீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட அந்த வேலையை தானே செய்யறான். நான் மட்டும் மேல இருந்து வந்திருக்கேன். நானும் உங்களை மாதிரி உலகத்துல தானே வாழ்றேன். கண்ட மணிக்கு எதையாவது செஞ்சு உங்களே சபிக்க வைப்பான், குடும்பத்தை சபிக்க வைப்பான், எதையாவது பண்ணுவான். ஏன் தெரியுமா? வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஆனா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் எடுக்கப்பட முடியாது. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், பாதுகாவலை வச்சுக்கோ. கற்பம் தெரிச்சிருக்கவங்க பார்த்தீங்களா, யாரும் இச்சுக்காம அவங்க திரும்பிக்குவாங்க. கரெக்டா? தூரமா யாராவது ஓடி வந்து என்ன பண்றாங்க, அவங்க திரும்பிடுவாங்க. எப்பா நீ அந்த பக்கமா போ, என் மேல வந்து இடிச்சிடாத. இல்லாட்டி என்ன சொல்றாங்க, ஸ்டாப், அங்கேயே நிப்பாட்டு, பக்கத்துல வராத, பவுண்டரி போட்டு வச்சிருக்கோம். நான் என்ன ஆனாலும் இந்த வசனத்தை பாதுகாக்கணும். அதான் சொல்ல, இந்த வசனம் தான் நம்மளுக்கு வாழ்க்கை. இந்த வசனம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. இதுதான் வழி, வேற எதெல்லாம் வரவே முடியாது. ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. இயேசு சொல்றாரு, ரிட்டன் இன் ரெட். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இன்னைக்கு நான் வந்து விதைக்கிறவன். நான் உங்களுக்கு வசனத்தை விதைக்கிறேன். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், ஒரு குறைவில்லாமல் இருப்பீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வந்து பழிக்கும்னு சொல்றேன். நீங்க ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. இனி வீட்டுக்கு போய் மாத்தக்கூடாது. இல்ல அங்க சரி இருக்காதுன்னு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நீங்க வீட்டுக்கு போயிட்டு, நான் போனேன், வீடோ தரேன், அங்க ஒன்றும் காசு இல்லை, அதை தான் நான் இப்பயே சொல்றேன். இருக்காதுன்னு தான் சொல்லி தான் அனுப்புறேன். நான் அங்க இல்ல, பேசிட்டே இருங்க, வந்துடும். அன்னைக்கு யாக்கோபு வந்து தபால்னு ஒரே நாட்டில் வானத்துல இருந்து ஆடெல்லாம் விழுந்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்மளும் இங்க சர்ச்சுக்கு வருவோம்னா, நம்ம நேரம் மொட்டை மாட்டில் போனோமா, ஒரு சாக்கு போய் ஓபன் பண்ணோமா, போடுமாண்டவர் என்ன டர்ன்னு வந்துடும் காசு. அது மாதிரிலாம் வராதே. யாக்கோபுக்கு ஆடு எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து விழுந்துச்சா? இருக்கிற ஆடு
இவர் ஆசீர்வதிச்சுறாரு. அவர் பாக்குறாரு, போடுது நல்லா போடுதான், கோடு கோடா போடு, இயேசுவின் நாமத்தை போடு, கோடு நல்லா பெருசா வருது. இது நம்ம ஆடு. அவரு பிரயாசப்படுறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் சொப்பனத்துல சொன்னார், அதன்படி செய்வார், எனக்கு செய்வார். ஈசாக்கு போய் விதை விதைக்கிறாரு. நம்மளுடைய பங்கு ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன். அதுதான் இன்னைக்கு வர்ற பாயிண்ட். அது புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஆண்டவரே எல்லாம் செஞ்சிருவாருலாம் இல்ல. ஆண்டவர் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். அவர் செய்யறதுக்கு நீ ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆண்டவர் செய்யிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்காக. திருவாயை திறந்து நான் நல்லா இருப்பேன்னு கொஞ்சம் சொல்லப்பா. ஜான் வெஸ்லின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் சொன்னாரு, God will not do anything in this world without a man praying for it, without a man approving it. இந்த உலகத்தில் தேவன் எது செய்தாலும் அது மனிதனுடைய உதவி இல்லாமல் செய்ய மாட்டார். உங்க ஆசீர்வதிச்சு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, உங்க வாழ்க்கையை நல்லாக்கணும்னா உங்கள் உதவி ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரா சர்ன்னு செய்யறாருன்னா என்ன ரோபோட்டா படைச்சிருக்காருன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நான் எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்கோம். எப்ப ஆன் பண்ணாலும் இது ஆன் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அது ஆன் ஆகலன்னா அது ஃபால்ட், அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் நம்ம. ஃபேன் சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடணும். எப்போ ஓடணும்? நைட்டு போட்டாலும் ஓடணும், பகல்ல போட்டாலும் ஓடணும், சின்னவன் போட்டாலும் போடணும், பெரியவன் போட்டாலும் போடணும். கரெக்டா இல்லையா? இது என்னது? அது ஒரு சிஸ்டம், அது ஒரு ரோபோட் மாதிரி. நீ சொல்லு, அதை செய்யும். ஆனா என்ன அப்படி படைக்கல. நாம் தீர்மானிச்சு, இன்னைக்கு நீங்க எல்லாம் வரணும்னு என்ன பண்ணீங்க? தீர்மானிச்சீங்க. இந்த சட்டையை போடணும்னு நீங்க தீர்மானிச்சீங்க. பைக்ல போறோம், கார்ல போறோம், ஆட்டோல போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ், எல்லாத்தையுமே நீங்க தீர்மானிச்சு இப்ப வரைக்கும் தீர்மானிச்சு தான் உட்காந்துருக்கீங்க. இல்லைங்க டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி இருக்கலாம். ஆனா நீங்க தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. யார் தீர்மானிச்சது? நீங்க. இதை போலவே ஆசீர்வாதத்தை தீர்மானியுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பேன். எல்லாம் சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்பி சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். பிள்ளை ஆயிட்டாலே சுதந்திரவாளி தான். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள், சுதந்திரவாளிகள். இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஏன் சொந்தம்னா, நான் பிறந்துட்டேன், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா பிறந்துட்டேன். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எனக்காக மரித்து, எனக்காக அடிபட்டு, வேதனைப்பட்டு, எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதிச்சு, பிசாசு கிட்ட போய், அந்த நரகத்துக்கு போய், அவங்க கிட்ட இருக்கிற வல்லமையெல்லாம் உருவி, அதிகாரத்தை உருவி, எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு அதெல்லாம் என் கிட்ட கொடுத்துட்டு நான் அனுபவிக்கும்படி அவர் கஷ்டப்பட்டாரு. விளக்கரையத்தை அவர் செலுத்தினாரு. அவர் தான் அனுபவிக்கணும். ஆனா அவர் சுதந்திரவாளி, நான் உடன் சுதந்திரவாளி. எனக்கு எல்லாத்துக்கும் சொந்தமாக்கிட்டேன். இத மனதில இருந்து, இருதயத்துல இருந்து விடாம பார்த்துக்கோங்க. நாள் முழுக்க சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் சுதந்திரவாளி, பூமியே சுதந்திரப்பேன். ஆபிரகாமோட பெரிய ஆள் நான் தான். ஏன்? கிறிஸ்துவே தரிச்சிருக்கிறேன் நானு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. ஆபிரகாமோட பெரிய ஆளு. ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. இதெல்லாம் சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் விசுவாசிங்க, விசுவாசிட்டே இருங்க. நான் சொல்றேன், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ, அது அப்படியே நடக்கும். எல்லாம் சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக நன்றி. கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக கல்வாரி சிலுவை நீர் எங்களுக்காக எல்லா வேதனையும் பட்டு சாபமாகி அந்த கஷ்டத்தை அனுபவித்து நாங்கள் ஆசீர்வதித்தில் இருக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் இங்கே வந்துக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, இந்த வார்த்தையை பத்திரமா வைத்துக்க உதவி செய்யும். பரிசுத்தாவியனை பாதுகாப்பீராக. தொடர்ந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. ஞாபகப்படுத்துவீராக. சூழ்நிலாம் மாறட்டும் கத்தாவே. பிரச்சனைலாம் தீரட்டும் கத்தாவே. அவரோட வாழ்க்கை முற்றிலுமாக இந்த வார்த்தையின் மூலமாக மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மைக்குள் பிரயாசப்பட்டு அவர்கள் பிரவேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.